எல்லாருமே எதிர்பார்த்த மேட்ச் சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி. ஸோ இந்த வருஷம் ஒரே ஒரு மேட்ச் தான். அந்த மேட்ச்சும் சிஎஸ்கே ஜெயிக்கணும் எத்தனையோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் வெற்றிதனமாக சிஎஸ்கே தோல்வி அடைந்துருச்சு. 3 ஆண்டுகளாக நம்ம ஆர்சிபியை தோற்க அடிக்கவே இல்லை. அதுவும் டாஸ் வின் பண்ணோடனே 2 ஓவர் சூப்பராக போட்டாங்க சிஎஸ்கே. அதுக்கடுத்து சிஎஸ்கே அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆணுச்சு. படிக்கல் பயங்கரமாக அடித்தார். அதுக்கடுத்து கேப்டன் பண்டிதர் அதுக்கு மேலே. அதுக்கடுத்து சிங்கப்பூர் சித்தப்பா அவர் ஒரு காட்டிட்டார். அதுக்கடுத்து விக்கெட்டும் ஆகலை. ரொமாரியோ செஃபோடும் இறங்கவே இல்லை. ஸோ அப்படி இல்லாமலே 250 ரன்னு. சரி நம்ம ஜஸ்ட்டு ஒரு 15 ரன் 20 ரனில் தோப்போம். ஏன்னா நம்மக்கிட்டேயும் பவராக பேட்டிங் இருக்குது. போன வருஷமாக ஆயுஷ் மாத்திரைலாம் அடித்தாருன்னு நினச்சி பார்த்தா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பவர் பிளேலேயே நம்ம 3 விக்கெட்டை விட்டுட்டோம். அதுலேயும் நான் வந்து ஆர்சிபி பேட்டிங் ஆடும்போது பவர் பிளேயில் கம்மியான ரன்னு தான் நம்ம ஈஸியாக ஜெயிச்சோம் நினச்சேன். ஆனால் நம்ம பவர் பிளே விளாடும் போது தான் தெரிஞ்சது நம்ம அதோட மோசம்னு. ஸோ இந்த வருஷமும் நம்ம கப்பெல்லாம் கிடையாது. ஸோ டோனி இந்த வருஷம் ரிட்டையர் ஆகிறா இல்லையா? ஏன்னா அவர் கப் அடிச்சுட்டு தான் ரிட்டையர் ஆவேன்ட்டு இருக்காரு. ஸோ அடுத்த வருஷமும் கண்டிப்பாக தலை ஆடுவார் போல். மறுபடியும் முதல்ல